அந்த கூட்டணி ஒரு வெற்றிகரமான கூட்டணி வந்து உடையும் போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, என்ன நினைக்கிங்க? புது கூட்டணி உருவாகும் போது நினைக்கிங்க? அப்புறம் கடைசியாக ரஞ்சித் ஃபங்க்ஷனுக்கு வராரா? அவர் தான் ஃபஸ்ட்டு ட்வீட் பண்ணது இந்த ஷோக்கு, ரஞ்சித் சார் தான். ஸோ கூட்டணி எனக்கு தெரிஞ்சு கூட்டணிலாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் சினிமாவில். ஏன்னா அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு எது ஒர்க் ஆகுமோ அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க. அண்டு அந்த படத்தில் ஒர்க் பண்ணாட்டி அவ்வளோதான் அவங்களோட ஃபைட். அந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. நீங்கள் எனி டைரக்டர் எடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் சுப்ராஜ் நானும் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஃப்ரெண்டுன்னு. அண்டு நானும் அனிருத் மாற்றி மாற்றி மியூசிக் பண்ணேன். ஒரு படத்துக்கு 2 பேர்லாம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த மகான் ஃபஸ்ட்டு அனிருத் பண்ணார், அப்புறம் நான் பண்ணேன். ஆனால் அனிருத் நானும் ஃப்ரெண்டு தான், நானும் கார்த்திக் ஃப்ரெண்டு தான், கார்த்திக் அனிருத் ஃப்ரெண்டு தான். அந்த ப்ராஜெக்ட் ஏன்னா இப்போ எதை பண்ணுறது எதை விடுறதுன்னு தெரியாமல் தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஒரு டாப் 5-6 கம்போசர்ஸை தாண்டி எல்லாருக்குமே வேலைகள் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்களாம் எப்படின்னா, இந்த படம் நீ பண்ணுறியா, அப்பாடா தேங்க்ஸ்ரா, அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஸோ படங்கள் நிறைய வருது அண்ட் நிறைய பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஃபில்மு வந்து ஒரு பயங்கரமான ஒரு அவென்யூவாக இருக்குது ஒருத்தவங்க அவங்களோட பிஸ்னஸை பெருசாக லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய பேர்கிட்ட 20 கோடி 30 கோடி இருக்குது. அப்போ வந்து தே வாண்ட் டு ஒர்க் வித் பிராண்ட் நேம்ஸ். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த இஷ்யூலாம் ஒரு சுத்தமாக இல்லை. நாங்கள் ஜாலியாக இருக்கோம் அதர் சைடில். ஏ வர்சஸ் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ரஞ்சித் அஃப்கோர்ஸ் ஐ வில் ஆல்வேஸ் ஹாவ் அ கிரேட்டஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ரஞ்சித். அது பர்மனெண்ட். எனக்கு வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் வந்து என் கூட இருந்தவங்க இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போயும் என் கூட தான் இருக்காங்க. அதெல்லாம் விடவே முடியாது, அவங்க தானே நம்ம. ஸோ அண்ட் ரஞ்சித், ஐ விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ். தங்கலான் பயங்கரமாக ஒரு ஸ்பேஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். குளோபலாக அது போகக்கூடியது இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜிவி பிரகாஷ் செமையாக பண்ணுவார், மேபி பெட்டராக பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி இன் தி ஃபியூச்சர் எப்படி இருக்கும். நானே சொல்கிறேன், பரவாயில்ல, ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம் பார்ப்பணும். இது மட்டும் கொடுத்தா அப்படி என்னன்னா, இந்த ஃபிசிக்கல் டிக்கெட்ஸ் இருக்குல்ல, ஒரிஜினலோட பெட்டராக அடிக்கிறாங்க டூப்ளிகேட்டு. அதுதான் பிரச்சனை. வேறு லெவலில் அடிக்கிறாங்க. நமக்கே வந்து ஒரு பெருமையாக இருக்குது. அந்த டூப்ளிகேட் பேசாமல் இதை எடுத்துகிட்டு போயிடலாம் போல இருக்குது. நான் ஆக்சுவலாக பார்த்தேன். ஸோ அதனால தான் இந்த கான்செப்ட்டில் ஃபிசிக்கல் டிக்கெட்ஸே கிடையாது. யாராவது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் சிரிச்சிருவோம். ஏன்னா ஒன்லி கியூஆர் கோடு தான் இருக்குது. கியூஆர் கோடை நீங்கள் டூப்ளிகேட் பண்ண முடியாது. டூப்ளிகேட் பண்ணாலும் அந்த டிக்கெட்டை தொலைச்சதுக்கு இதுதான், அது ஈக்குவலன்ட் தான். நீங்கள் கியூஆர் கோடை வந்து ஐ எம் கோயிங் டு த கான்சர்ட்னு நீங்கள் போய் கியூஆர் கோடை வந்து உங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிங்கன்னா அதில் முதல்ல வரவங்கள உள்ளே விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள், இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி டு சால்வ் தான். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து எப்பயுமே கான்சர்ட் ஸ்பேஸில் ஏதாவது ஒரு விஷயம் மொக்கையாக நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் முன்னாடி நடக்கும்போது தான் நம்ம அதை வந்து பார்ப்போம். மொக்க விஷயம்லாம். நான் 1000 கான்சர்ட் போனேன்ல, அதில் நடந்ததெல்லாம் நம்ம ஸ்டேஜ்லேயே சொல்ல முடியாது, ரொம்ப கேவலமாக நடக்கும். அது வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து ஓடுறோம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதில் எவ்வளோ பேர் இருக்கலாம், எவ்வளோ பேர் வராங்க, இதுதானே பேசிக் நம்பர். அதில் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அண்ட் அதுக்குள்ளே ஒரு ஆனஸ்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அட் ஆல் லெவல்ஸ். நம்ம ஆர்டிஸ்ட் நல்லவராக இருந்தால் பத்தாது, ப்ரொமோட்டர் நல்லவராக இருந்தால் பத்தாது. அந்த டிக்கெட்ஸ் யார் யார் கொடுக்குறாங்க, ஒரு செட் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து ஒரு குரூப் வாங்கிட்டு போவாங்க, ஒரு செட் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து ஸ்பான்சர்ஸ்ன்ற ஒருத்தன் வாங்கிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் வந்து வீட்டில் வந்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போய்ட்டு 25 பேர் கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸ்பான்சர், எனக்கு இங்கே வேணும், நான் வந்து இந்த ஆக்டருக்கு கூட நான் என்னுடைய சித்தப்பா பையன் உட்காரணும் அப்படிலாம் உட்காருவாங்க. அது ரொம்ப மொக்கையாக நடக்கும். அவங்களாம் என்ஜாயே பண்ண மாட்டாங்க. நாங்கள் போய் ஒரு கான்சர்ட்லலாம் நான் போய் ஒருத்தனை ஆட வைக்கிறதுக்கு நான் பண்ண பாடுறதுக்கு பாருங்கள், ஆடவே மாட்டேன்றான், அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அது பார்த்தா இது மாதிரி ஏதோ ஒரு சும்மா அங்கே நான் வந்துட்டேன், அவங்க வந்தது தான் ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முதலே நான் சொல்லிட்டேன், கூப்பிட்டு தம்பி நீங்கள் வந்து பயங்கரமாக அவனுக்கு பண்ணிட்டீங்க, இதெல்லாம் தப்பாக நடக்க முடியும் அப்படின்னு நாங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு தான் ஆரம்பித்தோம். மியூசிக் வந்து கடைசியாக நான் போகிறேன் ப்ராக்டிஸ்க்கு, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த கான்சர்ட்டில் வந்து ஆன் தி கிரவுண்டு ஒரு அந்த நம்பர்ஸ் இவர் எக்ஸாக்டாக சொல்லுவார். ஏன்னா நாங்கள் மேலே அந்த ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிக்காக ஆல்மோஸ்ட் 10,000 டிக்கெட்ஸ் ஜஸ்ட் லெட் கோ. அது ஒரு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா அந்த 500 ரூபி டிக்கெட்ஸுன்றதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அது லெட் கோ பண்ணியிருக்காங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் தெம் ஃபார் டூயிங் தட் ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி. மேபி அது ஒன்றுமே ஆகாமல் இருக்கலாம், பட் ஒரு சேஃப்டியாக இருக்குமோன்ற கேள்விக்கே அவங்க விட்டு கொடுத்தாங்க. ஸோ இதுதான். ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா
மேக்ஸிமம் ரேட் வந்து 25,000க்கு மேலே இருக்கும். ஓகேவா? அந்த மேக்ஸிமம் அது வந்து ஒரு அந்த டிக்கெட்ஸ் இருந்தால் தான் இந்த 500 ரூபி டிக்கெட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கான்சர்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கேலில் 500 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்குது. 500 ரூபாய்க்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் இருந்தது? 8,000 டிக்கெட்ஸ் 500 ரூபாய்க்கு இருந்தது. சென்னையில் 8,000 டிக்கெட்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய கான்சர்ட்டோட நம்பரு. நம்ம 500 ரூபி டிக்கெட்ஸ் மட்டும் 8,000. அண்ட் அந்த டிக்கெட்டில் மட்டும் நான் பயங்கரமாக இப்போ என்ன ஆகுனா ஓப்பன் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. லிட்ரலி போய் ஃபிசிக்கலாக நம்ம போய் புக் பண்ணுறதுக்கே ஒரு 1.5 minutes ஆகும். இருக்கிறதுலே பயங்கரமாக அந்த கண்ணை மூடிட்டு டைப்பிங் அடிக்கிறாங்க. அவங்க புக் பண்ணாலே 1.5 நிமிஷம் ஆகும். ஆனால் நீங்கள் உள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா புக் சோல்ட் அவுட் அப்படின்னு வரும். அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே பேசி அந்த 8,000 மட்டும் நான் வந்து ஃபுல்லாக கண்காணித்து அந்த 8,000 ஆக்சுவல் மக்களுக்கு போயிருக்கா, சும்மா அந்த ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் அங்கே கொடுத்துருங்க அந்த கடையில் கொடுங்க அதெல்லாம் இல்லாமல் ஆக்சுவல் மக்கள் வரதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுதான் ரேஞ்சு. இந்த ரேஞ்சை பார்த்து பயந்துடாதீங்க. நடுவில் ஏகப்பட்டதுலாம் இருக்குது. அந்த 500லேருந்து ப்ராக்ரெசிவாக அந்த டாப் ரேஞ்சு போகும். நிறையா ஸ்பான்சர்ஸ்லாம் அந்த மாதிரி டிக்கெட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா? அந்த எதுவுமே வந்து வெறுமா வந்து ஒரு பணமாக வாங்கிடாமல் டிக்கெட்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதில் இதுவாக இருக்கும். அந்த எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், அப்படிலாம் இல்லை. எல்லாருக்குமே ஆமாம்மா முக்கியத்துவம் அப்படி சொல்ல வேணாம். ஏன்னா இந்த கான்சர்ட்டில் வந்து எந்தெந்த பாட்டு இருக்கோ அந்த பாட்டை பாடின எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணிட்டேன். யாரெல்லாம் அவைலபிள் இல்லையோ அவங்க மட்டும் இந்த கான்சர்ட்டுக்கு வர முடியும். அஃப்கோர்ஸ் சாட்டர்டே அப்படின்னால கான்சர்ட் இருக்கும். அவைலபிள் இல்லைன்னு சொன்னால் நான் ஆக்சுவலாக சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கான்சர்ட் கிடச்சிருக்கு வாய்ப்பு. பட் ஏதாவது பண்ணி வர முடியுமான்னு கெஞ்சுவோம். சில பேர் பெரிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரதீப் வந்து ஒரு யூரோப் டூர் கமிட் ஆயிருந்தார். பிரதீப் வரணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். பிரதீப் ஐ டோன்ட் திங்க் ஹி கேன் மேக் இட். அந்த ஷோ நடக்கலைன்னா வில் ட்ரை டு கெட் பிரதீப். தி வந்து அவங்களுடைய பெஸ்ட் சாங்ஸ்லாம் பாருங்க. இன்ஃபேக்ட் நான் சொல்லணும், நான் ரவுடி பேபி பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. டி அதுக்கு நாங்கள் வந்து யுவன் சாருக்கு எங்களோட ஒரு பேண்ட் வெர்ஷன் ஆஃப் ரவுடி பேபி பண்ணியிருக்கோம். அது பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் எல்லா சிங்கர்ஸும் பாடின எல்லா சிங்கர்ஸும் அந்தந்த பாட்டோட ஒரிஜினல் சிங்கர்ஸ். இப்போ சென்னையில் தான் அதெல்லாம் பண்ண முடியும். நீங்கள் 25 சிங்கர்ஸ் கூட்டி யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டிக்கெட் காஸ்ட்லேயே வந்து ப்ரொமோட்டர் போண்டி ஆயிடுவார். ஸோ நம்ம வந்து மொத்தமே 10 பேர் தான் போக முடியும். ஸோ இந்த கான்சர்ட்டில் எல்லோரும் வா கிளம்பு அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு வரோம். ஸோ அது ரொம்ப ஹாப்பி தான். சாரி ஒரே நிமிஷம். ஆமாம், நியவலி அருவி எழுதியிருக்காரு, அவர் பாடல. நான் மெசேஜ் போட்டிருந்தேன், பிளாக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது வந்துச்சுன்னா தெரியும். நாம் எல்லாருக்குமே நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். பட் இன்வைட் போச்சுன்னா வந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி தான். இப்போயே நான் யாரோ தி அண்ட் அறிவுக்கா கண்டிப்பாக பண்ணலாமே. இல்லை நான் முன்னாடியே பண்ணி வச்சதே நிறையா இருக்குது. அப்புறம் இந்த என்ஜாமி இதெல்லாம் இஷ்யூ ஆனதுனால நம்ம ஸ்லோவாக வெயிட் பண்ண எல்லாம் சரியாயிடும். எல்லாம் கோபமாக இருப்பாங்க. அப்புறம் நான் எதனால இது நடக்குது அப்படின்றது தெரிஞ்சவொன்னே சரியாயிடும். அதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது ஒன்றும் இட் வில் பி சால்வ். ஆமாம், அது வருது கான்சர்ட்டில் வரும். அதோட அது இதுக்கு முன்னாடி நாளைக்கு போல் ரிலீஸ் பண்ணலான்னு நான் பிளான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வீடியோலாம் பண்ணியிருக்கோம். அதுக்கு அதாவது ஆல்பம் வெர்ஷன் அண்ட் என்னோடய வெர்ஷனை சேர்த்து நான் ஒரு வெர்ஷன் பண்ணியிருக்கேன். அது வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இங்கேயும் ஷூட் பண்ணோம், பயங்கரமாக அது வந்திருக்கு. அது திஸ் வில் பி தி ரைட் டைம் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், நான் மறந்தே போயிட்டேன். நீங்களே தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப ரெலவெண்ட் கொஸ்டின். அண்ட் அது ரிலீஸ் ஆகும் ப்ராபப்ளி நாளைக்கு வரும். நான் வேலை அடிப்படையில் யாரு கூட பழகிறது இல்லைங்க, அப்படி கிடையாது. ஆமாம்மா, அவர் தான் எனக்கு வாய்ப்பு தரணும். நான் வந்து நான் ரெடி அப்படின்னு சொன்னா நான் ரெடி இல்லைன்னு யாரானு சொல்லலாம். ஏன் இப்போ சினிமாவில் மியூசிக்ன்றது வந்து ஒரு அங்கம். அதோடைய ஐடியேஷன் ஸ்கிரிப்ட் டைரக்ஷன்லேருந்து வரணும். அண்ட் வேலை சார்ந்து நான் யாருக்கு என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கேட்கலாம். வேலை சார்ந்து எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் நான் வச்சுக்க மாட்டேன். ஃப்ரெண்டாக இருப்போம். அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க வேறு யார் கூட ஃப்ரீயாக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வட சென்னை பண்ணப்போ வெற்றிமாறன் சார் அவங்க ஃபேமிலியில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. லிட்ரலி அவங்க ஃபேமிலி எங்கள் வீட்டிலே தான் இருப்பாங்க. அடுத்த ஃபிலிமுக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே அவசியம் இல்லாமல் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சாரி, இந்த படம் நான் அவரோட பண்ணுறேன்,
அப்படி அவன் சொல்கிற லெவல்லே வச்சுக்க வேணாம்னு நினைக்கிறேன். அது கூட புரியாமல் ஒரு நட்பு இருக்க வேணான்னு பார்க்குறேன். அதே மாதிரி இந்த மாதிரி உங்களை மாதிரி பிரபல மியூசிக் டைரக்டர் கான்செப்ட்ல நீங்க தான் பிரதானமா இருப்பீங்க. ஆனா அடுத்த மியூசிக் டைரக்டர் யாராவது இன்வைட் பண்ணாத முன்மாதிரியா இருக்கு. இப்ப ஏஆர் ரஹ்மான் பண்றது அவர் மட்டும் தான் வருவாங்க. நீங்க ஒரு கெஸ்டா அவங்கள கூப்பிடலாம். எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டேங்க. நான் இன்விடேஷன் லிஸ்ட் அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ ஆக்சுவலா கோக் ஸ்டுடியோ இண்டி ஆக்ட் பிரசன்ட் பண்றதுனால ஜிவி வாஸ் சப்போஸ் டு பெர்ஃபார்ம்ல அவைலபிலிட்டி இஷ்யூ அதை பட்டும் அவைலபிளாக இருக்கு. எல்லாருக்கும் நான் இன்வைட் பண்ணிட்டேன். யுவன் சார்லேருந்து ஜிவி அன்னைக்கு ஷோ இருக்கு. இவருக்கு வித்யாசாகர் சாருக்கும் ஷோ இருக்கு. அவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் அமேசிங். அந்த ஷோக்கும் உங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. அந்த ஒய்எம்சியில் நடக்குது வித்யாசாகர் 2.0. நான் இந்த ஷோ இல்லைன்னா அங்கே தான் இருந்திருப்பேன். ஸோ இன்வைட்டு அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நீங்கள் யோசிச்சு ரொம்ப தேடினா தான் அதெல்லாம் கிடைக்கும். அப்படிலாம் இப்போ இல்லை. எல்லாம் ஜாலிட்டாங்க. பயங்கர ஒரு மாதிரி ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் ஆகிடுச்சு. தேங்க்யூ. எனக்கு நடிக்க ஆஃபர் வந்துச்சு. கூப்பிட்டு கலாய்ச்சி அனுப்பிட்டேன்.